ஒன்றிய அரசின் 62% புதிய சைனிக் பள்ளிகளை நிர்வகிக்கும் பொறுப்பு RSS சங் பரிவார் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது RTI மூலம் அம்பலமாகியுள்ளது. ஒன்றிய அரசின் சைனிக் பள்ளிகள் எனப்படும் ராணுவ பள்ளிகள் இந்திய ராணுவத்தில் சேருவதற்கு மாணவர்களை தயார்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளன. நாடு முழுவதும் 33 சைனிக் பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மேலும் 100 சைனிக் பள்ளிகளை தனியார் பங்களிப்போடு நிறுவ ஒன்றிய அரசு முடிவு செய்தது. அதன்படி 2022 மே மாதம் முதல் 2023 டிசம்பர் வரை தனியார் பங்களிப்போடு 40 புதிய சைனிக் பள்ளிகளை நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு மேற்கொண்டுள்ளது. இதில் 62% பள்ளிகள் RSS சங் பரிவார் பாஜகவை சார்ந்த தனி நபர்கள், அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது RTI மூலம் அம்பலமாகியுள்ளது. ஆனால் கிறிஸ்தவ இஸ்லாமிய அமைப்பின் கீழ் செயல்படும் இந்தியாவின் எந்த ஒரு மத சிறுபான்மையின அமைப்புகளுக்கும் இதுவரை சைனிக் பள்ளிகளை நடத்தும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, அருணாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டுமே புதிய சைனிக் பள்ளிகளை நடத்தும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 11 சைனிக் பள்ளிகளை நிர்வகிக்கும் பொறுப்பை பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் பெற்றுள்ளனர். 8 சைனிக் பள்ளிகளை நடத்தும் பொறுப்பு RSS அமைப்பிற்கும் 6 சைனிக் பள்ளிகளின் நிர்வாகம் பிற இந்துத்துவ அமைப்புகளிடமும் வழங்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹிமாச்சலில் ஒன்றிய அரசின் ஒப்பந்தத்தை பெற்ற இந்துத்துவாதி சாத்வி ரிதம்பரா இந்தியாவின் முதல் பெண்கள் ராணுவ பள்ளியை நடத்துவதாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.